கேட்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவருடைய வார்த்தையை அனுப்புவார். அவர் வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும். யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்களோ அவர்களை யார்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு பார்த்துதான் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவர். நீ கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேசுவாரு. நீ எதையுமே எடுத்துக்காம வெறுமையாவே வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த வாரமும் வெறுமையா தான் வருவேன். போகும்போதெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருப்பீங்க. வெறுமையா வந்துட்டு வெறுமையா தான் போவீங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செஞ்சீங்களா வரும்பொழுது வந்த மனமா இருக்க மாட்டீங்க. ஒரு புது ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் ஃபர்ஸ்ட் எதை அனுப்புவா? வார்த்தை அனுப்புவா. யாரெல்லாம் வார்த்தையை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில கர்த்தர் உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். இன்றைக்காவது நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுமப்பார் அவர். ஆமே. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது உங்களே குறித்து ஆராயுங்கள். நம்ம எப்பொழுதுமே நம்மளை குறித்து நம்ம ஆராய மாட்டோம். எல்லாரையும் குறித்து ஆராய்ஞ்சுக்கிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டை குறித்து ஆராய்வோம், எய்த்த வீட்டை ஆராய்வோம், எல்லாரையும் ஆராய்ஞ்சு பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து நீ என்ன செய்ய? ஆராய்ந்து பாரு. அப்பொழுதுதான் பிறருக்கு நீ நல்லவரா என்ன செய்வ? இருப்ப. என்னை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தாதான் நான் பிறருக்கு எப்படி இருப்பேன்? சொல்லுங்க. நல்லவரா இருப்பேன். அடுத்தவங்களை குறித்து ஆராயிறவங்க பிறருக்கு எப்படி இருக்க மாட்டாங்க? நல்லவங்களாவே. அப்பா இவங்களா அந்த அம்மா வருது வாய பொத்திக்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6000க்கு மேலாக எண்ணங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்குது. என்ன செஞ்சுட்டே இருக்கும்? யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மூளை என்ன செஞ்சுட்டே இருக்கும்? சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எவ்வளவு யோசனைகள் வருதுன்னா 6000 யோசனைகள் வருகிறதா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒரு மனுஷன் யோசிக்கிறான்? 6000 தடவை. நீ சும்மாவே இருக்க முடியாது. அது பாட்டு ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? சொல்லுங்க. ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல நல்ல யோசனைகள் இருக்கும், கெட்ட யோசனைகள் என்ன செய்யுது? இருக்கிறது. இந்த மூளையில ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே தான் வரும். அப்படி இந்த யோசனையில நல்ல யோசனையும் இருக்கும், சொல்லுங்க, கெட்ட யோசனைகளையும் இருக்கும். அதுல நல்ல யோசனை எது, கெட்ட யோசனை எது இப்படின்னு கண்டுபிடித்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்திடுவார்கள். நம்மளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது மேன்மை உண்டாகும், உயர்வு உண்டாகும். நீங்கள் பிறரை குறித்து என்ன செய்யக்கூடாது? ஆராயக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளை குறித்து நாம் ஆராய வேண்டும். இரண்டாவது எதை குறித்து ஆராயலாம்? இந்த வேதத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது எதை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? வேதத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒண்ணு நம்மளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு ஆண்டவர். இரண்டாவது வேதத்தை குறித்து என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனா பிசாசு அப்படி கிடையாது. பிசாசுடைய சட்டதிட்டங்கள், பிசாசுடைய யோசனைகள் எப்படி இருக்குதுன்னா அப்படியே தேவனுக்கு விரோதமா ஆப்போசிட்டா இருக்கிறது. நீ உன்னை குறித்து ஆராயாத, தெருவில் உள்ளவங்களை குறித்தெல்லாம் என்ன செய்ய? ஆராய். வேலை செய்யற இடத்துல உள்ளவங்க எல்லாம் ஆராய்ந்து பாரு அப்படி என்று சொல்லுகிறது. அதனால நம்ம யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் ஆராயக்கூடாது. அப்படி ஆராய்ந்தால் பிசாசுடைய சட்டத்திட்டங்களுக்கு, பிசாசுடைய செயலுக்கு நம்ம உட்பட்டு விட்டு விடுவோம். அதுக்கு செவிசாய்த்து விடுவோம். அதனால நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க விரும்பினால் நம்மளை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யாரு மேலாவது நமக்கு என்ன இருக்குது? வெறுப்பு இருக்கிறது. யாரு மேலாவது நமக்கு என்ன இருக்குது? கோபம் இருக்கிறது. யாரு மேலாவது நமக்கு என்ன இருக்குது? பகை இருக்கிறது. இந்த பகை இருக்கிறது, கோபம் இருக்குது. ஆராய்ச்சி பார்த்தேன், யாரு மேலாவது எனக்கு பகை இருக்கிறது, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது அப்படின்னா அதை முதல்ல என்னை விட்டு நான் அகற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். யாரு மேலாவது எனக்கு கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, பகை இருக்குதுன்னா உடனே என்ன செய்யணும்? அந்த வெறுப்பையும் பகையும் என்னை விட்டு என்ன செய்யணும்? அகற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அகற்றவில்லை அப்படின்னா உங்க மனசு அமைதியா இருக்காது. நீங்க அமைதியை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய பகையையும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய உட்பகை வெறுப்பை என்ன செய்யணும்?
அகற்றுவதற்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அமைதியா இருக்காது. மனநிலைமைய நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இழந்து விடுவீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன செய்ய? உன் பகையை என்ன செஞ்சிரு? அகற்றி விடு. கோவத்தை என்ன செஞ்சிரு? அகற்றி விடுங்கிறாரு. கோவத்தை உள்ளாரே வச்சுக்கிட்டு, பகையை உள்ளாரே வச்சுக்கிட்டு சமாதானத்தை நல்ல பேர் தேடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கோயில் கோலா சமாதானத்தை தேடுகிறார்கள். எதை உள்ளார வச்சிருக்கிறாங்க? கோபத்தை, பகைய, வெறுப்பை எதுல வச்சிருக்கிறாங்க? உள்ளார வச்சிருக்கிறாங்க. ஓ, அதை செய்தா சமாதானம் வந்துருமா, இதை செய்தா சமாதானம் வந்துருமா, ஓ இங்க போனா சமாதானம் வந்து விடுமா அப்படி என்று என்ன செய்யறாங்க? அநேகர் விரும்புகிறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது? கோபம் இருக்கிறது, பகை இருக்கிறது, உள்ளுக்குள்ள என்ன செய்யறது? வெறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எங்க சமாதானம் வரும்? எங்க சந்தோஷம் வரும்? எங்க மகிழ்ச்சி இருக்கும்? ஒருபோதும் இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ முதல்ல என்ன செய்ய? சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். உன் பகையை என்ன செஞ்சிடு? அகற்றி விடு. எப்படி பகையை அகற்றி விடலாம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சமாதானம் பண்ணிக்கொள். யார் மேல உனக்கு பகை இருக்கிறதோ, யாரு மேல உனக்கு விரோதம் இருக்கிறதோ, போய் என்ன செய்து கொள்? சமாதானம் செய்து கொள். எப்படி சமாதானம் செய்யலாம்? அவர்களுக்கு விரோதமா பேசி இருந்தார், அவர்களுக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தார். பிரதர், நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன் பிரதர், என்னை மன்னிச்சிடுங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், செயல்பட்டு விட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது மாத்திரமே தான் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்கு மன்னிக்க தெரியல, ஒருத்தவங்களோட சமாதானம் பண்ண தெரியலன்னா நீங்க ஐயோ பாவம், நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு மனிதன்ட்ட போய் சமாதானம் பண்ண தெரியல, ஆனா சண்டை போட தெரிகிறது. ஆனா ஒரு மனிதன்ட்ட என்ன செய்ய தெரியல? சமாதானம் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆனா குறை சொல்ல தெரியுது, அவங்களை குற்றப்படுத்த தெரிகிறது, எல்லாம் செய்ய தெரியுது. ஆனா பிசாசு சொல்லுகிற போதனையை மட்டும் செய்யறதுக்கு